அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய நட்சத்திரத்தோடைய டஸ்ட்டை எடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு மாதம் என்ன சொன்னாலும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அழுக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ட்ரெஸ் போடுறோம், அந்த ட்ரெஸ்ஸை என்ன சொல்கிறோன்னா வாஷ் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பான். வீட்டில் மனைவி இருக்கலாம், அல்லது வேலைக்காரி இருக்கலாம், அல்லது வாஷிங் மிஷின். அப்படி வாஷிங் மிஷினில் போட்டாலுமே என்ன சொன்னால் ஒருத்தர் ஓரத்தில் இருந்து அந்த டைம் செட் பண்ணி அது போடணும். இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஜோதிடத்தில் இருக்கிறது, உண்மையாகவே இருக்கிறது. ஜோதிடத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய அழுக்கு என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த டெபிசிட்டை என்ன சொல்கிறான்னா ஒரு ஒரு பொருள் இருக்குது, ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு என்ன சொல்கிறான்னா நாள்பட என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் கிரிச்சின்னு சத்தங்க. அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், படக்குன்னு வந்துடுறோம், கொஞ்சம் எண்ணெயை லைட்டாக போட்டுவிட்டு இப்படி இருக்கும்போது அந்த சத்தம் வராது. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அழுக்கு எடுக்கக்கூடிய நட்சத்திரத்தை முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு அந்த விருட்சம் அல்லது அதோடைய அதிதேவதை, அந்த விருட்சம் அல்லது அதிதேவதை இல்லை அதுக்குண்டான கோயில், விருட்சம் அதிதேவதை அல்லது அதுக்குண்டான கோயிலில் போய் என்ன சொல்கிறான்னா ஒரு 24 நிமிஷம் இல்லைன்னா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் என்பது என்ன சொல்கிறான்னா 3 நாளிகை. ஒரு நாளிகைக்கு 24 நிமிஷம். அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு 24 நிமிஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு 1 மணி 12 நிமிஷம் வரும். அப்போ என்ன சொல்கிறான்னா நம்ம அந்த காலத்தை 1.5 மணி நேரத்தை நாம் அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த கோயிலில் போய் இல்லை அந்த விருட்சம் நமக்கு அந்த நட்சத்திரத்தோடைய விருட்சத்திற்கு உண்டான நிழல்கடியில் போய் உட்காந்தாச்சுன்னா இந்த உடலில் இருக்கின்ற இந்த சோலில் இருக்கிற அந்த நெகட்டிவ் அப்படியே ஈர்த்துக்கொள்ளும். கோயிலில் போனாலும் அது ஈர்த்துக்கொள்ளும், மரத்துக்கடியில் உட்கார்ந்தாலும் ஈர்த்துக்கொள்ளும். அதற்குண்டான மருந்தை சாப்பிட்டாலும் அதற்குண்டான பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழங்கள் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னா காய்ச்சல் அடிக்குது, நம்ம என்ன செய்கிறோம், அந்த காய்ச்சலை எடுப்பதற்கு ஒரு மாத்திரை போடுறோம். அதே மாதிரி தான் இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் தெரியாமல் என்ன சொல்கிறான்னா நம்ம உள்ளார்ந்து போய் என்ன சொல்கிறான்னா நமக்கு அழுக்கெடுக்கக்கூடியது யார், இது மெயின் பாயிண்ட்டு. ரெண்டாவது, உங்கள் ஓடுகின்ற திசை நாயகன் எங்கே உட்காந்துருக்கான், அந்த திசை நாயகனுக்கு யார் அழுக்கெடுப்பான். அந்த காலத்தில் நம்ம வீட்டுக்கு வண்ணா அழுக்கெடுக்க வந்தான் இல்லையா, இன்றைக்கும் துணியை தேய்ச்சி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டு வாசலில் ஒருத்தர் நிற்கிறான் இல்லையா, இன்றைக்கும் நம்ம வீட்டில் ஒருத்தன் துணியை வாங்கிட்டு போகிறான். இன்றைக்கும் நம்ம வீட்டு என்ன சொல்கிறான்னா செப்டிக் டேங்கோ அல்லது வாறுகால் அடைச்சிக்கிடுச்சுன்னா அது சார்ந்த விஷயத்தில் செயல்படக்கூடிய அந்த நபர்களை நாம் அணுகி என்ன சொன்னான்னா காசு கொடுக்கும்போது அங்கே கிளியர் பண்ணுறான்னா, இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த அசுபதி நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறான்னா அழுக்கெடுக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். ஏன்னா அந்த அழுக்கை எடுக்கும். அப்போ அந்த பூச நட்சத்திரத்திற்கு உண்டான அரச மரத்துக்கடியில் போய் என்ன சொல்கிறான்னா, பூச நட்சத்திரத்தில் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அரச மரத்துக்கடியில் போய் உட்கார்ந்தாருன்னு வைங்களேன், 1/2 மணி நேரம் உட்கார்ந்தாருன்னா இவருடைய நெகட்டிவ் போயிடும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் என்ன சொல்லலான்னா அனுச நட்சத்திரம் தான் அவருடைய அழுக்கை எடுக்கும். அப்போ தென்னை இது இருக்கு இல்லையா, எந்த மரம்,
பனைமரம். பனைமரத்துக்கு அடியில் வந்து என்ன சொல்கிறான்னா, நாம் பனைமரம் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்படி வண்டி அங்கிட்டு கொண்டு தள்ளி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நின்று வண்டியை கூட அங்கே ஸ்டாண்ட் போட்டு அது மேலே உட்காந்து என்ன சொன்னான்னா, அதை பார்த்தாலே உங்களுடைய நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக போயிடும். மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அழுக்கெடுக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. அப்போ உத்திரட்டாதிக்கு உண்டான மரம் வந்து வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் ஒரு அரை மணி நேரம் டெய்லி உட்கார்ந்தாலே நிறையா பலன் கிடைக்கும். இதை நடைமுறைப்படுத்துங்க. பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் வந்து ஆயில்ய நட்சத்திரம்தான் அந்த அந்த நபருக்கு அழுக்க எடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ பாம்பு புற்று எங்கே இருக்கிறதோ அந்த பாம்பு பூத்தில் போய் கொஞ்சம் நேரம் வந்து சைடில் உட்காந்து நீங்கள் அந்த 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 நம்மளுடைய சலனங்கள், மூச்சு காற்றுதான் சலனங்கள், அது வந்து உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எடுத்துரும். பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் கேட்டை நட்சத்திரம். அப்போ கேட்டை நட்சத்திரம்தான் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருடைய அழுக்கை எடுக்கும். அப்போ அழுக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது கேட்டைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, இவர் பார்வையில் படும்படும் ஆண்மானை வைத்து விடணும். ஆண்மானை வைத்தனா இல்லை தேவேந்திரன் வழிபாடு. கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சங்களை வந்து நாம் நட்டு பராமரிப்பது, இதெல்லாம் வந்து நமக்கு நன்றாக வேலை செய்யும். புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் ரேவதி நட்சத்திரம்தான் அந்த நபருக்கு அழுக்கெடுக்கக்கூடிய இது. அப்போ அழுக்கெடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன செய்யணும்னா, பெண் யானை எங்கே இருக்கிறதோ அந்த பெண் யானைகிட்ட போய் வந்து என்ன சொல்கிறானே, ஒரு செம்பு தண்ணி கொடுத்து என்ன சொல்ல முகத்தில் அடிக்க சொல்லணும். இவனுடைய அழுக்கு போகும். இது மாதம் நீங்கள் வந்து செய்யாத காரணத்தினால் மாதம் செய்யணும். என்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து 28 நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொன்னான்னா வந்து ரத்த சர்க்குலேஷன் வந்து மாதவிடாய் சரியான பிறகு அவருடைய முகத்தை பாருங்கள். மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி அவளுடைய முகத்தை பாருங்கள், கடுகடுன்னு இருக்கும். மாதவிடாய் வந்து அந்த தலையில் நல்லா எண்ணெய் வச்சு குளித்து அந்த சிக்கு எடுத்துட்டு அந்த பெண்ணை பாருங்கள். ஒரு 10 நாள் வந்து என்ன சொல்கிறான்னா தெய்வ கடாட்சம் அவன் முகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். காரணம் அழுக்கு வெளியே போயிடுச்சு. அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மக நட்சத்திரம்தான் உங்களுடைய அழுக்கை எடுக்கக்கூடியது. அப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன சொல்கிறான்னா ஆலமரம் இருக்கு இல்லையா, ஆலமரத்துக்கு அடியில் வந்து என்ன சொல்ல ஒரு அரை மணி நேரம் துண்டை போட்டு என்ன சொல்ல நல்லா தூங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த அழுக்கு எடுபட்டு விடும். உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரம்தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யும், அழுக்கை எடுக்கக்கூடியது. அதனால் கொய்யா மரம் எங்கே இருக்கிறதோ அல்லது கொய்யா பழங்கள் சாப்பிட்டோம் என்று சொன்னாலோ நமக்கு வந்து என்ன சொல்கிறாடா நம்மளுடைய நட்சத்திரத்தோடைய அழுக்கை எடுத்துவிடும். உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுபதி நட்சத்திரம் தான் உங்களுக்கு அழுக்கு எடுக்கக்கூடியது. அப்போ டெய்லி வந்து என்ன செய்யணும், 2 முந்திரி பருப்பு வாயில் ஓட்டு மென்றணும். மென்னாச்சினாலே வந்து என்ன சொல்ல நெகட்டிவ் வந்து போயிடும். அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரம் தான் உங்களுடைய அழுக்கு எடுக்கக்கூடியது. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தினம் என்ன சொன்னால் ஒரு 150 மில்லி 100 மில்லி வெள்ளி தண்ணி அதில் வந்து ஒரு லெமனை வந்து என்ன சொல்லியிருக்கேன் வெட்டி போட்டு என்ன சொன்னால களை குடிச்சிருங்க. இஸ் ஏ ரெப்ளக்ஷனிஸ் வந்து என்ன சொன்னா கான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதற்கடுத்து ஹஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் என்ன சொன்னால் அவங்களுடைய அழுக்கு எடுக்கக்கூடியது பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான வெள்ளரிக்காயோ அல்லது காளானோ சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சில இது சாக்கடை அடைச்ச மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கை, சக்குன்னு அடைச்சிடும். இதை செஞ்சாச்சுன்னா அடுத்த செகண்ட் ரிலீஸ் ஆகும். அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரம் தான் அழுக்கை எடுக்கக்கூடியது. அப்போ பரணி என்று சொன்னாலே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட உங்களுடைய வந்து என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திரத்தோடைய தோஷத்தை வந்து விலக்கி விட்டுரும். அதுக்கடுத்து மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திர நட்சத்திரம் தான் உங்கள் அழுக்கை எடுக்கக்கூடியது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செவ்வரளி மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். செவ்வரளி மரம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய சலனங்கள் அதுக்கு நமக்கு ஒரு சலனத்தை உண்டு பண்ணும்போது என்ன பக்கத்தில் போய் நின்னாலே சலனமாயிடும். செவ்வரளி பூ போட்டு என்ன சொன்ன வணங்குவது, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு உத்தர நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து என்ன அழுக்கை எடுக்கக்கூடியது. சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன்
உத்திராட நட்சத்திரம் டெய்லி சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன சொல்கிறான்னா, உத்திராட நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரம் அதிதேவதை யார்? விநாயக பெருமான். அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன சொன்னான்னா, பலாப்பழம் சாப்பிட சாப்பிட அவனுடைய கர்ம வினை குறையும். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன சொல்கிறான்னா கார்த்திகை நட்சத்திரம் தான் அவனுடைய அழுக்கை நீக்கக்கூடியது. அப்போ என்ன சொன்னான்னா, அத்திப்பழத்தை சாப்பிடணும். அத்திப்பழத்தை சாப்பிடுவதன் மூலமாகவும் வீட்டில் என்ன சொன்னான்னா, சின்ன ஒரு பறவை சட்டியில் ஒரு 4-5 அரசங்குச்சி போட்டு ஒரு பச்சைக்கருப்பரத்தை போட்டு இத்தனைக்கான தலையை சுற்றி 3 தடவை சுற்றி உப்பு போட்டு என்ன சொன்னான்னா, ஒரு யாகம் கணக்காக சிம்பிளாக வளர்த்தோம்னாலே என்ன சொன்னால் ரெஃப்ளெக்ஷன் சரியாக போயிடும். அதற்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரம் என்று சொன்னால் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய கர்ம வினை தீர்வதற்கு என்ன செய்யணும்? ஒரு டெய்லி என்ன சொன்னால் ஒரு 10 தடவை கிளாப் பண்ணாலே போகும். அஸ்தம் என்று சொன்னால் கை. அப்போ கையை கிளாப் பண்ணணும். கிளாப் பண்ணோம்னாலே அவங்களுடைய கர்மா போயிடும். சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் தான் அழுக்கை எடுக்கக்கூடியது. டெய்லி இத்திரிக்கான என்ன சொன்னால் ரோஜா பாக்கு போடணும். டெய்லி இத்திரிக்கான ரோஜா பாக்கு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய ரெஃப்ளெக்ஷன் போயிடும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் டெய்லி என்ன சொன்னாங்கன்னா, நாவல் பழத்தை சாப்பிடுவது, நாவல் மரத்திற்கு தண்ணீர் ஊட்டுவது, நாவல் மரம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன சொன்னாங்கன்னா அந்த நட்சத்திரம் வருகின்றனையும் போகும். சும்மா நாளைக்கு நோ, அந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் தான். அதற்கு அடுத்து என்ன சொன்னால், புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரம் தான் உங்களுக்கு என்ன சொன்னான்னா அழுக்கை எடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் என்ன சொன்னால் டெய்லி ஒரு வில்வ இலை எங்கே இருந்தாலும் சாப்பிடலாம். சித்திரை நட்சத்திரம் வருகின்ற அந்த வில்வ மரத்துக்கு திணிக்கான தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்தாலே உங்களுடைய 27 நாளைக்கு உங்களுடைய கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிடும். விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரம் தான் அவருடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அழுக்கெடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, வன்னி மரத்துக்கு என்ன தண்ணீர் ஊட்டுவது, வன்னி மரத்தில் போய் உங்கள் கையை அப்படி பிடிச்சிட்டு என்ன சொல்கிறான்னா, பிடிச்சிங்கனாலே உங்களுடைய ரெஃப்ளெக்ஷன் அது இழுத்துரும், உங்களுடைய நெகட்டிவ் இழுத்துரும். அதற்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிட நட்சத்திரம். அப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தை தான் உங்களுடைய அழுக்கை எடுக்கக்கூடியது. அப்போ என்ன சொல்கிறான்னா, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற என்று ஒரு தேங்காயை வாங்கி தலையை வலம் 3 இடம் 3 சுற்றி செதறுகாய் அடிச்சிடும். ஒரு மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கடுத்து பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் தான் உங்களுடைய அழுக்கை எடுக்கக்கூடியது. அப்போ சுவாதி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை யாருன்னா நரசிம்மமூர்த்தி. அவரை போய் வழிபாடு பண்ணுவது. கிறிஸ்மஸ் பழம் இருக்கு இல்லையா, உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த உலர் திராட்சையை என்ன சொல்கிறான்னா நன்றாக சாப்பிடுவது, இதெல்லாம் உங்களுடைய ரெஃப்ளெக்ஷன். சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒன்று விருட்சம் இல்லைன்னா அதிதேவதை, அதற்குண்டான கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரம் தான் உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் என்ன சொன்னாலும் அழுக்கை எடுக்கக்கூடியது. கருப்பாக இருக்கிற சட்டையை சோப் போட்டு எடுக்கக்கூடியது தான். அப்போ திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு திராட்சை, அந்த கருப்பு திராட்சையை என்ன சொன்னான்னா சதய நட்சத்திரம் வருகின்ற என்று வாங்கி சாப்பிடுவது, சாப்பிட்டால் ரிஃப்ளெக்ஷன் போயிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் தான் உங்களுக்கு அழுக்கெடுக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த அழுக்கெடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை என்று சொன்னால் ருத்ரன். திருவாதிரையுடைய பழம் வாழைப்பழம். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற என்று ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அடுத்த 27 நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் தான் அழுக்கை எடுக்கக்கூடியது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான கற்கண்டு என்ன சொல்கிறான்னா நீங்கள் சுவைத்து சாப்பிடுவது, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவது. விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற என்று என்ன சொன்னான்னா மாமரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது. ரெண்டாவது என்ன சொன்னா குபேரனை வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிட்டு என்ன சொன்னா கொஞ்சம் மாசா பாட்டு வாங்கி வச்சு என்ன சொல்றான்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன சொல்றான்னா நீங்கள் கோட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதை குடிக்கும்போது என்ன சொன்னா உங்களுடைய
நட்சத்திரத்தோடைய அழுக்கு என்று சொல்லக்கூடிய டஸ்ட்டு எடுத்து விடப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரம் வருகின்ற உங்களுடைய அழுக்கை நீக்கலாம். புனர்பூசம் மூங்கில் செடி, மூங்கில் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது, கரும்பு சாறு குடிப்பது, இதை ரெகுலராக செஞ்சு வந்தீங்கன்னா ரெகுலராக செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் ஓடும்போது நாம் கரெக்டாக அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் நம்ம ஆஜராயிரும். பெரும்பாலான எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனும் போராட்டத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன என்பது நாம் என்ன சொல்ற, இந்த சோல் என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய நட்சத்திரம், இதில் உங்களுக்கு பிறந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கும் நீங்கள் என்ன சொன்ன, உங்களுடைய நட்சத்திர புள்ளி அல்லது உங்களுடைய சூரியன் நின்ற நட்சத்திரம், இதுக்கு மேலே அப்பாற்பட்டு போனீங்கன்னா உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம், இதில் எது உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்றத பாருங்கள். நமக்கு எந்த நட்சத்திரம் வேலை செய்யுது அப்படின்னே தெரியாது. ஒன்று ஆத்மகாரகன் வேலை செய்கிறானா, ஆத்மா என்று சொன்னால் சூரியன், அல்லது சந்திரனுடைய நட்சத்திரம் வேலை செய்கிறதா, லக்கண புள்ளி வேலை செய்கிறதா, அல்லது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் வேலை செய்ய, இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் வேலை செய்து உங்களை இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இது தெரியாமல் என்ன சொல்கிறான்னா நம்ம குழம்பிட்டு தான் இருப்போம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா இதில் எது வேண்டுமானம் எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு திசை ஓடுகிறது, ஒருத்தருக்கு என்ன சொல்கிறான்னா ஒரு திசை ஓடுகிறது. இப்போ ஒருத்தருக்கு என்ன சொல்கிறான்னா அனுச நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை ஓடுகிறது. அப்போ அந்த அனுச நட்சத்திரத்தோடைய திசை என்ன சொல்கிறான்னா திசையை நாம் எப்படி என்ன சொல்கிறான்னா அந்த திசையில் ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டம். அப்போ அனுசத்துக்கு என்ன சொல்கிறான்னா சதயம்தான். அனுசத்திற்கு யார் என்ன அனுச நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறான்னா சதய நட்சத்திரம்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா திசையை அழுக்கில்லாமல் பதனமாக இழுத்து கொண்டு போகக்கூடிய கர்த்தா. அப்போ இந்த கர்த்தாவை நீங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறான்னா ஒரு திசை ஓடுவதற்கும் பார்த்து கொள்ளலாம். புத்தி எந்த நட்சத்திரத்திலிருந்து ஓடுவது, அதுக்கு 8வது நட்சத்திரம். சரி, அந்தரம் எத்தனாவது நட்சத்திரத்திலிருந்து, எந்த நட்சத்திரத்தில், அதுக்கு 8வது நட்சத்திரம். சூட்சுமம் எந்த நட்சத்திரத்திலிருந்து உட்கார்ந்துருக்குது, அதற்கு 8வது நட்சத்திரம். இப்படித்தான் இந்த ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், பழக வேண்டும். பொதுவாக என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணணும், ஜோதிடம் வேலை செய்யாது. இதுதான் உண்மை. இதை என்ன சொல்கிறான்னா யாரும் முறையாக கடைப்பிடிப்பதில்லை. யார் சொன்னால் தானே கடைப்பிடிப்பாங்க. இந்த வீடியோ என்ன சொல்கிறான்னா யார் பார்க்கிறீர்களோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்கு இப்போ என்ன திசை ஓடுது, அந்த திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம். இல்லை என்ன புத்தி ஓடுது, அந்த புத்தி நாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம். என்ன சூட்சுமம் ஓடுகிறது, பிரிக்கணும். திசை, புத்தி, அந்தரம். திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணா. பிராணா வரைக்கும் இன்னைக்கு பிரிக்க முடியும். கொஞ்சம் மண்டைக்கு மட்டும்தான் வேலை. பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக சீர்படுத்திடலாம். அதனால் என்ன சொல்கிறான்னா தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா தெளிவாக உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். தெரியாமல் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 19 போனீங்கன்னா எதுவுமே ஜெயிக்க முடியாது. ஜோதிடம் என்பது என்ன சொல்லணும், ஒரு அழகான அளவுகோல். அந்த அளவுகோலை சரியாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நாமளும் நம்மளுடைய கஷ்டங்களை குறைத்து கொள்ளலாம். அதனால் என்ன சொல்லலான்னா இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்கள். மாதம் ஒரு முறை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அடி விழுந்துக்கிட்டே தான், ஒன்றும் பண்ணலாம் முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய தர்மம் செஞ்சுருந்தாலும் என்ன சொன்னால் அந்த தர்மமெல்லாம் இங்கே வேலை செய்யாது. இதுக்கு இதுதான். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தால் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், யாரோ ஒருத்தட்ட தீர்வுக்கு போவேன். அதே மாதிரி தான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் உங்களை என்ன சொன்னான்னா உங்களுக்கு ப்ரஷ் மாதிரி நல்லா மேலே இருக்கிறதெல்லாம் டெஸ்ட் எடுத்து அதை ஒட்டடை அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த கம்பு மாதிரி அதை நீங்கள் என்ன பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.